டான்ஸை யாரும் ஒதுக்காதீங்க, அவங்களை எல்லாரும் ஈக்குவலா பாருங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். பசங்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. பொண்ணுங்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்ட அதே மாதிரிதான் டிரான்ஸ்ஜெண்டர்லயும் திருநங்கைகள்லயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தப்பா பார்க்க பார்வையை நிறுத்தணும். எங்க சக பெண்ணா பார்க்குற மாதிரி எங்களையும் பார்க்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு ஆசை. எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. எங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸால தான் நாங்கள் மாறுறோம். ஸோ அந்த 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 கேலி கிண்டல் இதாகி நல்ல மதிப்பு கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். Hello, hi, உங்க நேம் என்ன? Hi, I am Katija. I am coming from Salem. Okay. மிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் கலந்துக்கிறேன். இன்னைக்கு மிஸ்க்கு ஒரு டைட்டில் வினர் யாருன்னு சொல்லுவாங்க கோவாகத்தில். அது காத்துட்டு இருக்கேன் நான். உங்க பேர் என்ன? என்னோட நேம் அக்ஷரா. நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் கூவாகம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், ஸ்டேஜ் ஏறாம விட்டேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஸ்டேஜ் ஏறி இருந்தால் கண்டிப்பா நான் டைட்டில் வினர் ஆயிருப்பேன். எதனால மிஸ் பண்ணீங்க? எதனால மிஸ் பண்ணேன்னா தூங்கிட்டேன். நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன். நல்ல வாய்ப்பு கிடைச்சது நானே மிஸ் பண்ணிட்டேன். அதனால தூங்கிட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து லாயர் ஆகணும் ரொம்ப. ஓகே ஓகே. இப்ப பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன், சைட்ல மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவோட ட்ரீம் என்னன்னா நான் லாயர் ஆகணும். லாயர் ஆகி நான் பெரிய ஒரு லெவலுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் இந்த பார்வைகள் மாற வேண்டியது நிறையவே இருக்கு. அது மாறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னும் மாறல, கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னும் ஃபுல்லாவே மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா டிரான்ஸுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சுட்டு தான் வராங்க. அதனால டிரான்ஸை யாரும் ஒதுக்காதீங்க, அவங்களை எல்லாரும் ஈக்குவலா பாருங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஜாலியா கொண்டாடலாம். தப்பா பார்க்க பார்வையை நிறுத்தணும். எங்க சக பெண்ணா பார்க்குற மாதிரி எங்களையும் பார்க்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு ஆசை. பெண்கள் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே ஓகே. இதுல எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? நீங்க என்ன இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க? இன்னைக்கு நான் வந்து மிஸ்கோ காலேஜ் ஷோ நடந்துச்சு. 15 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து நான் ஒன்று இப்போ ஆயிருக்கேன். நான் ஒன்று இப்போ யாரு மிஸ்கோ டைட்டில் அடிக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு யார் கெஸ்ட் யாராச்சும் இருக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. நானும் சொல்ல முடியாது. எங்க தோழிங்க 15 பேருமே இருக்காங்க. அவங்க யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப எப்படி மக்கள் எல்லாம் வேற மாதிரி பார்வைகள் பார்த்துட்டு இருக்காங்க? நல்லாவே இருக்கு. இப்போ மாற்றம் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் அது 100% இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். சூப்பர். இப்போ எங்கே போனாலும் சொசைட்டியில் எங்கே நடந்து போனாலும் கேலி கிண்டல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து தவிர்க்கணும். இப்போ எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. எங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸால தான் நாங்கள் மாறுறோம். ஸோ அந்த 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 கேலி கிண்டல் இதாகி நல்ல மதிப்பு கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்க வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஏத்துக்கிட்டாங்க. அம்மா என் மேல ரொம்ப பாசம், என்னை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், மொபைல் கடைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதனால அதே மாதிரி உங்க வீட்லயும் திருநங்கை இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கோங்க. நானும் வந்துட்டு எங்க ஊர்ல சுயமரியாதையோட வேலைக்கு போறேன், கெத்தா இருக்கேன். அந்த மாதிரி நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை வந்து ஏத்துக்கணும். உங்களால மட்டும்தான் எல்லாம் மாத்த முடியும். சும்மா எங்களை மாறுங்க நீங்க ஃபர்ஸ்ட் மாறுங்க, நாங்க மாறுவோம் கண்டிப்பா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது ஒரு விஷயத்துல நீங்க முன்னே இறங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தோல்வியா போய் முடியுதுன்னா அது அதோட விட்டுறாம அதை தொடர்ந்து நீங்க வந்து அதை அடுத்த படிக்கட்டை நோக்கி போயிட்டு இருந்தாதான் உங்களுக்கு அடுத்த வெற்றி காத்துக்கிட்டு இருக்கோம். தோல்வி வந்து உங்களுக்கு வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படி நினைச்சுக்கோங்க. நான் கரகாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாரம்பரியமான கரகாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா எப்படி எங்களோட இதுக்கு மேல வர இளம் திருநங்கைகளுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குறையால இருக்கிறதுனால என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு உண்டான அந்த நாலேஜ் அங்க இருக்கிற அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை ஏத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களோட சமுதாயம் வளர்ந்து போகும். சாதிக்கக்கூடிய திருநங்கைகள் நிறைய பேர் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. பாக்குற பார்வைகள் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில? அவங்களுக்கு பாக்குற பார்வை வேற மாதிரிதான் இருக்கு. வேற ஒரு கண்ணோட்டம் தான். பசங்களை பொறுத்த வரைக்கும்
உஸ்ஸு அலி 9 அந்த மாதிரி சொல்லி பேசுறாங்க. பொண்ணுங்கன்னா சீ அது போது பாரு அது இருக்கு பாரு அப்படிதான் பேசுறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. டிரான்ஸ் மனசு கஷ்டப்படுத்த மாதிரி யாரும் பேசாதீங்க. ஈக்குவலா பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வீட்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? என் வீட்டில் சுத்தமே நான் சப்போர்ட் பண்ணவே கிடையாது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் அம்மா கிட்ட சொல்லி நான் உட்காந்து அழுது அம்மா கிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அம்மா தான் எனக்கு பெரிய ரோல் மாடல். எமி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஓகே எமி, உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்களா? கடந்து வந்த பாதைகள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது. அப்படி மறக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்கு என்ன இன்னுமே நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். கொஞ்ச நஞ்சம் இல்ல, நிறைய டிரான்ஜெண்டரா மானதுல இருந்து சமுதாயத்துல சொசைட்டில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இப்ப வந்து நின்று சாதிச்சு காமிச்சு எல்லாத்தையும் மாத்தணும். எங்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், கம்யூனிட்டி பீப்புள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா எல்லாம் மதிக்கிற மாதிரி நாங்களும் வந்து நார்மல் பீப்புள்னு உணர்த்துறதுக்காக இந்த விஷயம் மட்டும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். மக்கள் வந்து இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க, எங்களை பார்த்து இந்த பார்வையை மட்டும் மாத்திக்கோங்க. இல்ல, இதுல வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பசங்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. பொண்ணுங்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்ட அதே மாதிரிதான் டிரான்ஸ்ஜெண்டர்லயும் திருநங்கைகள்லயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்க இது பண்ணக்கூடாது. அதுக்கு ஒண்ணு மட்டும் இந்த சொசைட்டி சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வீடியோ வெளியே அனுப்பாதீங்க. அவங்க பெத்தவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சொசைட்டிக்காக வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, பெத்தவங்களை வீடியோ வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பாம பெத்தவங்க வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டு அவங்க அடாப்ட் பண்ணாலே எல்லாருமே இந்த பாலியல் தொழிலுக்கான கொடுமை எந்த கஷ்டமும் இருக்காது. வீட்டுல நிராகரிச்சு அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே எல்லாரும் படிச்சு ஒரு வேலைக்கு போவாங்க, எல்லாமே ஜாப் ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ஆசை என்ன? என்னோட ஃபியூச்சர் என்ன, நமிதா மம்மி இருக்காங்க, நமிதா நானி அவங்க எனக்கு என்னோட கிராண்ட் டாட்டர், கிராண்ட்மா, ஓகேங்களா? அவங்க மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்போ ஓகே, அப்புறம் உங்களை சினிமால எதிர்பார்க்கலாம். உங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜ்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா என்னோட டாட்டர் வந்து ஒரு பிக் செலிபிரிட்டி ஆகணும்ன்றது அவரோட ஃபியூச்சர் பிளான். சோ அதுக்குண்டான பாட்டில போயிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை சீக்கிரமா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக. அதுக்கான எஃபோர்ட் நீங்க போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா நாங்க எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கு உண்டான பிளாட்ஃபாரத்தை நீங்க அமைச்சு கொடுங்க, கண்டிப்பா நாங்க சாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே, தேங்க் யூ so much. Thank you so much. Thank you.